ஹாய், இந்த தளத்தின் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் செந்தமிழ். தினம் ஒரு கதையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் கதை காளையும் தங்க நாணயமும். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதையில ஒரு ஊர்ல வயசான பாட்டி ஒருத்தவங்க வாழ்ந்து வராங்க. அந்த பாட்டி ஒரு சின்ன கண்ணுக்குட்டியையும் வளர்த்து வராங்க. அந்த கண்ணுக்குட்டியை அவங்க ரொம்ப பாசத்தோடவும் அன்பாவும் அரவணைச்சு வளர்த்து வராங்க. அந்த கண்ணுக்குட்டியும் இந்த பாட்டி கிட்ட ரொம்ப பாசமா பழகுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கண்ணுக்குட்டி வளர்ந்து பெரிய காளையா ஆயிடுது. அந்த பாட்டிக்கும் வயசாகிட்டதுனால அவங்களால எந்த வேலைக்கும் போக முடியல. அன்றாட சாப்பிடவே எதுவும் இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் அந்த பாட்டி தங்கிட்ட பணம் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சு வருந்திட்டு இருக்கிறத இந்த காளை பாக்குது. இந்த காளை அப்போ தன்னோட மனசுல நினைக்குது, பாட்டி என்ன சின்ன வயசுல இருந்து இப்போ வரை எவ்வளோ நல்லா கவனிச்சு வராங்க. இப்போ அவங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. என்னால முடிஞ்ச உதவியை நான் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சு முடிவெடுக்குது. இந்த காளை ஏதாவது வேலை வேணும்னு தேடிக்கிட்டு சந்தை பக்கமா போகுது. அப்போ வழியில ஒரு விவசாயி தன்னுடைய காய்கறிகளை எல்லாம் சந்தைக்கு கொண்டு போக முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த காளை அவர்கிட்ட போய் கேக்குது, என்னால இந்த காய்கறி மூட்டைகளை எல்லாம் சந்தைக்கு எடுத்து செல்ல முடியும், எனக்கு பணம் தேவை இருக்குது, எனவே உங்களால எனக்கு என்னோட வேலைக்கு ஏற்ப கூலியை தர முடியுமா அப்படின்னு கேக்குது. அந்த விவசாயியும் சரின்னு சொல்லி சம்மதிக்கிறாரு. அந்த மூட்டைகளை எல்லாம் காளை சந்தைக்கு சுமந்து போகுது. அந்த விவசாயியும் சந்தோஷம் அடைகிறாரு. காளைக்கு ஒரு பை நிறைய தங்க நாணயங்களை கொடுக்கறாரு. அந்த காளையும் தங்க நாணயங்களை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா பாட்டி கிட்ட திரும்ப போகுது. இதை பார்த்த பாட்டி, இந்த தங்க நாணயங்கள் எல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த காளை நடந்ததையெல்லாம் சொல்லுது. அப்போ அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த காளை பாட்டி கிட்ட சொல்லுது, சின்ன வயசுல இருந்து நீங்க என்னை எவ்வளவு நல்லா கவனிச்சு வந்தீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் நிச்சயமா உதவி செய்வேன். இனிமே நீங்க எந்த வேலையும் செய்யவே வேண்டாம், நானே வேலை செஞ்சு உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு தரேன் அப்படின்னு சொல்லுது. பாட்டி நெகிழ்ச்சியில அந்த காளையை கட்டி அரவணைச்சுக்கிறாங்க. நீதி நன்றி மறவாமல் இருக்க வேண்டும். சரி, இந்த கதை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை பின்னோட்டங்கள்ல பதிவிடுங்க. நாளை வேறொரு கதையுடன் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் செந்தமிழ். நன்றி. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take